அப்படி இந்த கோயில்ல வந்து என்ன ஸ்பெஷல், எதனால மக்கள் வந்து இந்த அளவுக்கு வர்றாங்க, ஏன் வந்து வண்டி வாகனங்களுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற இடமா இருக்கு அப்படின்றத இந்த பதிவுல நம்ம முழுசா பார்க்கலாம். பாடிகார்ட் முனீஸ்வரர், இந்த பெயரை கேட்கும் போதே வந்து ஒரு பெக்யூலரான பெயரா இருக்குல்ல, அது என்ன பாடிகார்ட் முனீஸ்வரர்? முனீஸ்வரன்றதும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒரு கடவுளுடைய பேர் தான். எப்படி இந்த பேரு ஒரு ஆங்கில பேரு ஒரு தமிழ் பேரு ஒன்னா சேர்ந்து வந்திருக்கும் அப்படின்ற கேள்வி வந்து உங்களுக்கு இருக்கலாம். இதுக்கு வந்து பல காரணங்கள் சொல்றாங்க. சில காரணங்களை வந்து நான் இங்க சொல்றேன். 1919 வருஷம் வட ஆற்காடு மாவட்டத்துல இருந்து நிறைய பேர் வந்து உழைப்பாளிகள், உழைக்கும் வர்க்க மக்கள் வந்து இங்க வேலை செய்யறதுக்கு வந்திருக்காங்க பிரிட்டிஷ் காலகட்டத்தில். அப்போ அவங்க வரும்போது வந்து அவங்க அங்க கும்பிட்டு இருந்த முனீஸ்வரன் சிலையை கொண்டு வந்து இங்க வச்சிருக்காங்க. அந்த சிலை வந்து இங்க இருக்க சில பிரிட்டிஷ் அதிகாரிகள் வந்து எதிர்த்திருக்காங்க. ஒரு காலத்துல இதெல்லாமே வந்து கவர்னருக்கான இடமா இருந்திருக்கு, ஓகேவா? அப்போ வந்து எதிர்த்திருக்காங்க, இல்ல இந்த மாதிரி நீங்க வந்து வைக்க கூடாது, இந்த மாதிரி கடவுள்கள் வந்து இங்க வச்சு கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பிரிட்டிஷ் சோல்ஜர் வந்து எதிர்க்கிறாரு. அவர் எதிர்த்த அதே நாள் அவருக்கு வந்து ஒரு விபத்து நிகழ்ந்துருது. இங்க இருக்க மக்கள்லாம் என்ன நம்புறாங்க அப்படின்னா, இங்க இந்த சாமியை வச்சதை வந்து அவர் எதிர்த்ததுனாலதான் இந்த மாதிரியான ஒரு துயர சம்பவம் நிகழ்ந்துருச்சு